அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்க வாழ்க்கையில், ஆரம்பத்துலேருந்து நான் எப்படி இருந்தேன், அதில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நான் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஃப்யூச்சரில் நான் எப்படி இருப்பேன், இது மூணுத்தையும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு பலன்லாம் சொல்லி முடித்தாச்சு. எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த பலன் உங்களுக்கு நான் அவர்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பேன், அந்த ஜாதகத்தை நான் என்னென்னலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் விளக்குறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப அந்த அடிப்படையான விஷயம்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. என்னென்ன பார்ப்போம்? லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டெப்த்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டாக்க பலன் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். லக்னம் இந்த ஜாதகத்தில் என்ன லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம். இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்னம். ராசி தனுசு ராசி. ஏன்னா சந்திரன் இங்கே இருக்காருங்களா, தனுசில் இருக்கிறாரு, அதனால் தனுசு ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் சிம்ம லக்னம். அப்போ லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லக்னம் சிம்ம லக்னம். லக்ன புள்ளி 21 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. சூரியன் 7 டிகிரியில் இருக்கிறாரு. கேது 28 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பாபகிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க. இப்போ லக்னத்தில் பாவகிரகங்கள் உட்காந்துருக்காருன்னா எந்த பாவகிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா கேது உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது சூரியன் 7 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு, அதாவது அரை பாபர். அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி. ஏன்னா இந்த வீட்டு சிம்மத்துக்கு அதிபதி லக்னாதிபதி, அவர் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு, எங்கள் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் பாவத்துவம். எப்பயுமே லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அது சிறப்பு தான். அது பாபகிரகமாக இருந்தாலும் சரி, சுபகிரகமாக இருந்தாலும் சரி, சிறப்பு தான். என்ன பாபகிரகமாக இருந்தால் அது பாவத்துவமான இதில் முன்னேறுவாங்க, சுபகிரகங்கள் இருந்தாக்க சுபகிரகங்களோட இதில் முன்னேறுவாங்க. அவ்வளோதான். அந்த சுபத்துவமாக முன்னேறுவாங்க. அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. மொத்தத்தில் முன்னேறதான். எப்பயுமே லக்னாதிபதி பாவகரமாக இருந்தாலும் சரி, சுபகரமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சனி வீட்டில் சனி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அது சிறப்பு தான். அதே மாதிரி சூரியன் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்காருன்னா அது சிறப்பு தான். ஆக மொத்தம் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காருன்னா அது சிறப்பு தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லக்னாதிபதி அந்த வீட்டில் இருக்கிறப்ப இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்றத நான் சொல்கிறேன். மொத்தத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் அங்கேயே இருக்கிறனால கூட கேது இருக்கிறாரு. கேதுக்கும் சூரியனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ கேது பாட்டுக்கு தனியாக செயல்படுவார், சூரியன் தனியாக செயல்படுவார். ஆக மொத்தம் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு ராகு கேது எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதியின் போலவும் எந்த கிரகங்கள் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தின் பார்வையோட பலனையும், அடுத்தது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாங்க அப்போ அந்த கிரகத்தோட பலனையும்
இந்த ராகு கேதுக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதனால் வந்து இந்த சொந்த வீடு ராகு கேதுக்கு இல்லாதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கேது கூட இருக்கிறாரு. டிகிரி என்ன தான் விலகி இருந்தாலும் கேது கூட இருக்கிறாருன்றப்ப அந்த சூரியன் மாதிரியே வேலை செய்வார். அந்த வீட்டு அதிபதி சூரியன் இல்லையா? அப்போ அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வார். அப்போ கூட இருக்கிறவரும் அவரு தான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தை வேறு யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த கிரகமும் பார்க்கல. பாருங்கள், சனி வந்து இங்கே தான் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சனி இங்கே பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனி வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. இது ரிஷப வீட்டை. அடுத்து செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா மிதுனத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதேமாதிரி குருவும் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஆக மொத்தம் லக்னத்தை வந்து எந்த சுபகிரகங்களும் பாபகிரகங்களும் யாருமே பார்க்கல. அப்போ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சுபத்துவம் பாவத்துவம்லாம் இல்லை. ஆனால் பாபகிரகம் லக்னாதிபதி அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. ஆனால் லக்னத்தில் பாபகிரகம் கேது உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரி, மற்ற கிரகத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம். அப்போ லக்னாதிபதி சொல்லியாச்சு. இப்போ லக்னம் பாவத்துவம் லக்னாதிபதி அங்கேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம லக்னாதிபதி சொல்லியாச்சு. அடுத்தது 2ஆம் வீட்டில் புதன் 2 டிகிரி, குரு வந்து 13 டிகிரி, 4ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து 20 டிகிரி, 5ஆம் வீட்டில் அதாவது 4ஆம் டிகிரியில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் வீட்டிலே இருக்கிறாரு. விருச்சிக வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு 2ஆம் வீட்டில். கன்னி வீட்டில் அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா புதன் அந்த வீட்டில் 2 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வந்து 13 டிகிரியில் அந்த வீட்டில் இருக்கிறாரு. யார் வீட்டில்? கன்னி வீட்டில் புதன் கூட இருக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது 7ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகு வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. அதே மாதிரி சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷ வீட்டில் 15 டிகிரியில் நீச்சமாக இருக்கிறாரு. 15 டிகிரியில் நீச்சமாக இருக்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து சந்திரனோட வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. 0 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. இதுதான் வந்து கிரகத்தோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒளிக்கிறாங்களா, சூரியன் வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு. சூரியன் வந்து அங்கேயே இருக்கிறாரு. அப்போ அந்த சூரியன்லேருந்து சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வளர்பிறை என்ற அமைப்பில் சந்திரன் வந்து 5ஆம் வீட்டில் தனுசு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாங்க. ஏன் ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னாக்கா சூரியன் வந்து 7 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த இதிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமி திதி தாண்டியாச்சுனாவே சந்திரன் வந்து ஒளி பொருந்தியதாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 20 டிகிரியில் தனுசு வீட்டில் இருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி குரு வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அந்த குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு உரியவர் அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து எங்கெங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாரு. அடுத்தது குரு வந்து 5ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. 9ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா 8, 9 சுக்கிரன் வீடு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. யார்? ரிஷபத்தை பார்க்குறாரு குரு. அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அது இங்கே பார்க்குறாரு. அடுத்து மிதுனை பார்க்குறாரு. செவ்வாய் சொல்லியாச்சு. சனியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக துலாத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ சனி பார்வை இப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட நிலைமை சந்திரனோட நிலைமை இது 2த்தையும் பார்த்தாச்சு. பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தாச்சு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. குருவும் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனியும் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனி நீச்சமாக இருக்கிறாரு. நீச்சம் இருந்தாலும் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படுது. அதே மாதிரி சந்திரன் வந்து மிதுன வீட்டை பார்க்குறாரு. சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரன். அப்போ ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னாவே அங்கே சந்திர அதியோகன்ற அமைப்பில் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன்லேருந்து 6, 7, 8 அந்த இடங்கள் வலிமையாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சந்திரனுக்கு உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் பார்வையாக இங்கே இருக்குது. இங்கே படுற பார்வை அதோட ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படும், மினிமமாக படும். அப்படி இருக்கிறப்ப
உங்களுக்கு 6, 7, 8 இது 3 இடங்கள் வந்து வலுப்பெறும். 6, 8ம் குறைந்த அளவு வலுப்பெறும். அது இல்லாமல் உங்களுக்கு நேராக 7ஆம் இடம் 7ஆம் இடம் அதிக வலுப்பெறும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடம், அப்போ சந்திர அதியோகத்தில் 11ஆம் இடம் அதிக வலுப்பெறுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைரெக்டாக ஒளி பொருந்திய சந்திரன் வந்து புதனோட வீடை பார்க்குறாரு. அந்த புதன் என்ன ஆகிருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா குரு உட்காந்துருக்கிறாரு. சரி, ரைட்டு. இந்த மாதிரி இதில் வந்து அப்படியே அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. சனி நீச்சமாக இருக்கிறாரு. ராகு வந்து 28 டிகிரியில் வந்து 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது அவர்கிட்ட இந்த ஜாதகத்தை நான் பேசுகிற விஷயங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நம்மளுக்கு வேணும். அதனால் ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் லக்னத்திலேயே சூரியன் லக்னாதிபதி அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. லக்னாதிபதின்னு கிடையாது, பொதுவாக லக்னத்தில் சூரியன் எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் அங்கே உட்காந்துருந்தாவே அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பார். ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பார். அப்படின்னா என்னது சுப்பீரியாரிட்டி? ஒரு உயர்ந்த மனப்பான்மையிலே இருப்பார். அவருடைய எண்ணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் லெவல்லையே வந்து இறங்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மையிலே அவர் இருப்பார். ரெண்டாவது கேது வந்து கூட இருக்கிறனால அப்போ கூட இருக்கிற கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்து மாதிரியே வேலை செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சுக்கிரன் இருக்கிறாங்க, சூரியன் இருக்கிறாங்க. அப்போ சூரியன் இருக்கிறப்ப சூரியன் மாதிரியே அந்த கேது வேலை செய்வார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத வந்து கேது அங்கே கூட இருக்கிறனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அது வேலை செய்யும். ஏன்னா அந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னு வைங்களேன், ராகு இருந்துச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படின்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் கேது இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா 21 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கிரகணம்ன்ற அமைப்பு இல்லை. 12 டிகிரிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர தான் அது கிரகணத்துக்கு உண்டான அமைப்பு. அப்போ ராகு அந்த வீட்டில் இருந்துச்சு, சூரியன் கூட இருந்தாக்க அங்கே டிகிரியை பார்க்கணும். டிகிரியை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் தான் அங்கே கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் வரும். அப்போ தனித்தனியாக இருக்கிறாங்க கேது அப்படின்னாக்கா அது கேது வேலை செய்வார், ராகு வேலை செய்யுது, சூரியன் வேலை செய்வார். ஆனாலும் அங்கே கேது உள்ளுக்குள்ளே இருக்கிறனால கேதுவோட இது வந்து பார்த்திங்கனாக்கா சூரியன்கிட்ட ஒரு குறைந்த அளவு இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த உயர்ந்த மனப்பான்மை அப்படின்றது கேது அங்கே இருக்கிறனால கொஞ்சம் அது குறைச்சி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து அந்த சூரியன் அந்த வீட்டில் இருக்கிறப்ப சூரியனுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறப்ப அந்த வீட்டில் ஒன்றும் பெருசாக அந்த கிரகணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து பெருசாக இல்லை. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு பேச மாட்டார். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா அதிகமாக திங்க் பண்ணுவார். வெளிப்படையாக பேச மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பாஸ்ட்னா முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ நான் வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு உயர்ந்த மனப்பான்மையிலே இருப்பார். அங்கே கேது இருக்கிறனால அதை கொஞ்சம் குறைச்சி அந்த உயர்ந்த மனப்பான்றது கொஞ்சம் இதாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு ஹெட் வெயிட் அப்படின்றாங்க இல்லைங்களா, அந்த ஹெட் வெயிட்ன்றது ரொம்ப இருக்காது, பட்டு ஓரளவுக்கு இருக்கும். அதே அந்த வீட்டில் ராகு வந்து சூரியன் ராகும் கூடவே இருந்தாலும் டிகிரியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து 28 டிகிரி 7 டிகிரி நல்ல விலகி இருந்தாக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அது பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். பிரம்மாண்டம்னு என்னது, இப்போ கேது வந்து கொஞ்சம் குறைச்சி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த குறைச்சி பண்ணுறது வந்து ராகு இருந்தாக்க ரொம்ப தூக்கலை பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே கேது இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனாலும் இந்த ஜாதகர் வந்து வெளிப்படையாக பளிச்சுன்னு பேச மாட்டார். ஆக மொத்தம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரொம்ப திங்க் பண்ணுவார். ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எந்த ஒரு இதுவும் முடிவு எடுக்க மாட்டார். அதே மாதிரி எவ்வளோ தான் இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ஹை லெவல் போனாலும் சரி, ரொம்ப லோ லெவல் வந்தாலும் சரி, லோ லெவலை பற்றி பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹை லெவல் போனாலும் காசு பணம் எல்லாம் பெரிய அளவில் இருந்தாலும் சொத்து இதெல்லாம் பெரிய அளவு இருந்தாலும் ஒரு பற்றற்ற நிலையில தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா லக்னத்தில் கேது இருக்கிறாரு அப்படின்னாவே ஒரு விதமாக பற்றற்ற நிலை எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து தேவைக்கு மீறியே இருக்கும். ஆனாலும்
அங்கே ஒரு பற்றற்ற நிலை, ஒரு விரக்தி வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த ஜாதகம் இருப்பார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா லக்னத்தில் கேது இருக்கிறனால, கூட வந்து இது சூரியன் இருக்கிறனால, லக்னாதிபதி சூரியன் வந்து அங்கேயே இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் செயல்படுவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம்ன்றது என்னது, நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் லக்னம். அப்போ லக்னாதிபதி கூட கேது இருக்கிறாருனாக்கா எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி தான் அவர் வந்து என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து கேது இருக்கிறாரு, சூரியன் கூட கேது இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த உயர்ந்த மனப்பான்மை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு உண்டான அமைப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாக்கு. தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, தனம்னா பணம், குடும்பம்னா ஃபேமிலி, அப்போ வாக்கு பேச்சு. அப்போ பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பேசுவார். ஏன்னா அங்கே வாக்காதிபதி யார், புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி குரு வந்து எத்தனைக்கு உடையவர், அவர் 5க்கு உடையவர், அடுத்தது 8க்கு உடையவர். அப்போ அட்டமாதிபதி வந்து குரு. அப்போ அட்டமாதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான், 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ அந்த 5, 8க்கு உடையவர் வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குடும்பம், 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் எப்பயுமே வந்து பொதுவாக சொல்லப்போனால் இந்த 6, 8, 12 அதிபதிகள் வந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்குறாங்களோ அந்த பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெட்டு போகும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னா உங்களுக்கு யார், சனி இங்கே போய் உட்காந்து அவர் நீச்சமாயிட்டார். இருந்தாலும் அந்த பாவகம் கொஞ்சம் கெடும், அதே மாதிரி 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, தனம் குடும்பம் வாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அதே மாதிரி தனம் குடும்பம் வாக்கு, மொத்தத்தில் அங்கே இது 3லேயுமே ஒரு விதமான பிரச்சனை. அப்படின்னா என்னது, நல்லா பேசுவார், கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னாவே கொஞ்சம் மாற்றி பேசுகிறது, கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் முரண்பாடாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் இங்கே வரும். அதே மாதிரி பணமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான முறையில் அந்த பணம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா இங்கே 8ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னாக்கா இங்கே குரு, அங்கே 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, வெளியே இருந்து வர பணம், திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடம் சுபத்துவமானாக்கா நல்ல ஆதிபத்தியத்தில் இதெல்லாம் வர்றது. அதே மாதிரி அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் கெட்ட ஆதிபத்தியம்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி வந்து இங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அந்த பாவகம் கொஞ்சம் கெடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ தனம் குடும்பம் வாக்கு இது 3லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே குரு அங்கே இருக்கிறனால. சரி, அடுத்தது 3ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன் 3க்கும் அவர் தான், அடுத்தது 10க்கும் அவர் தான். அப்போ 3, 10க்கு உடையவர் வந்து சுக்கிரன் 12ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்காரு, 8ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய், 12ஆம் வீட்டு அதிபதி இங்கே 5ஆம் வீட்டை உட்காந்துருக்கிறாரு. அப்போ அதிர்ஷ்டங்கள், குழந்தைகள், புரியுதுங்களா? இப்போ 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே நீச்சம் ஆயிட்டாரு. அப்போ அந்த வீட்டை போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை. என்ன, அங்கே சனி நீச்சம் ஆயிட்டாரு. சனி எப்பயுமே இருக்கிற இடத்தையும் கெடுப்பாரு, பார்க்குற இடத்தையும் கெடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து சனி நீச்சம் ஆனாலும் சுத்தமாக 0 ஆகலை. எப்பயுமே நீச்சம் ஆச்சுனாக்கா அந்த அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த இடத்துல வந்து சனி கொஞ்சம் மினிமம் பவரில் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சனி உட்காந்துருக்கிறாருன்னா அந்த பாவகத்தை கொஞ்சம் கெடுக்கும். அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு, 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 12ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம், அதாவது 5ஆம் வீட்டோட பலன் வந்து கொஞ்சம் கெடும், அந்த பாவகம் கொஞ்சம் கெடும். அப்போ அந்த பாவகத்தில் அங்கே என்னென்ன இருக்குது, குழந்தைகள், அதிர்ஷ்டங்கள், பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, அடுத்தது காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சில சிக்கல்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால தான் எப்பயுமே வந்து இந்த 6, 8, 12 அதிபதிகள் வந்து எந்த பாவகத்தில் போய் உட்காந்துருக்குறாங்களோ அந்த பாவகம் கெடும், நசியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம்
இந்த 6 8 12 சொல்லியாச்சு. அதே மாதிரி 5 9க்கு உடையவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 5க்கு உடையவர் குரு, அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த 5க்கு உடையவர் இங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்போ 8க்கு உடையவர் அவர் தான். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இங்கே 4ஆம் வீட்டில் கேந்திரம், 4 முதல் கேந்திரம். அடுத்தது இங்கே 9 கூடிய பெருங்கோணம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ப்ளஸ் முதல் கேந்திரம். அப்போ அந்த முதல் கேந்திரத்துக்கு உண்டான அதிபதியும் பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியும் செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் வந்து அதிநண்பர் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து நல்ல விதத்தில் இருக்கிறாரு. எப்பயுமே செவ்வாய் வந்து 4ல் வந்து இருந்தாவே உங்களுக்கு என்ன அர்த்தம், அது ஒரு விதமான தோஷம், செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்பவுமே செவ்வாய் வந்து எங்கெங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னா லக்னத்தில் இருக்கிறத வந்து கணக்கில் வச்சுக்காதீங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னா அவரோட கேரக்டரை வந்து அது சொல்லும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, முன்கோபம் வரும், ரொம்ப ஆத்திரம் வரும், அவசரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி எல்லாம் சுறுசுறுப்பாக ரொம்ப சுறுசுறுன்னே இருப்பாங்க, அவங்க துருத்துருன்னே இருப்பாங்க. அது வந்து கேரக்டர் சொல்கிறது. பட் தோஷம் அப்படின்ற அமைப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறது அது கணக்கில் வச்சுக்க வேண்டாம். நம்மளுக்கு தோஷம் அப்படின்னாவே உங்களுக்கு 2 4 7 8 12 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் தான் உங்களுக்கு தோஷம் அப்படின்ற அமைப்பில் வரும். என்ன பண்ண உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாக்கா அங்கே வாக்கு பார்த்தீங்கன்னா பேசுனாங்கன்னா பேச்சு சும்மா அப்படியே அம்பு மாதிரி வரும். என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. வாயில் என்னென்ன வருது, அது சுபத்துவமாக இருந்தால் நல்ல விதமாக வரும், பாவத்துவமாக இருந்தால் கெட்ட வார்த்தையெல்லாம் கூட வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்துச்சு, அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, இது வேற கணக்கு. பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து ஆட்சியாக இல்லாமல் அது ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானம் கெடும். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் வந்து இருந்தாக்க அது கலத்திரஸ்தானம், அந்த வீடு அந்த பாவகம் கெடும். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாக்கா அது ஆயுள் ஸ்தானம், அப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கெடும். அதே மாதிரி வந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருந்தாக்க உங்களுக்கு என்ன அர்த்தம், அங்கே அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், அடுத்து வெளிநாடு வெளி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் 12ஆம் வீட்டோட ஆதிபத்தியங்கள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கெடும். இதெல்லாம் அங்கே ஒரு ஏமாற்றங்கள், இதெல்லாம் பார்த்து செவ்வாய் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் தாமதம், ஏமாற்றங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அவர் யார், இந்த 4ஆம் வீட்டுக்கு, அதாவது சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் அங்கேயே ஆட்சி ஆகிருக்கிறாரு. அதே சமயத்தில் பாக்கியாதிபதியும் அவரே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியாதிபதியும் அவர் 9ஆம் வீடு இல்லைங்களா, ஸ்திர லக்னம் அப்படின்னாலே உங்களுக்கு 9ஆம் வீடு யார் பாருங்க, 8 9 செவ்வாய். அப்போ பாக்கியாதிபதியும் அவர், பாதகாதிபதியும் அவர். அதே மாதிரி முதல் கேந்திரம் 4ஆம் வீட்டில், அப்போ அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பாக்கியத்தையும் செய்யும், பாதகத்தையும் செய்யும். அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட, சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால அங்கே சுகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கெடும், ஏமாற்றங்கள், வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான அங்கே பாதிப்பு. ஆக மொத்தம் ஒரு விரக்தி நிலை, ஒரு பற்றற்ற நிலை. அதுக்கு காரணம் என்னது, இங்கே கேது லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு ப்ளஸ் செவ்வாய். என்னதான் செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் அங்கே தோஷம் அமைப்பு சுத்தமாக போயிடும் அப்படின்றலாம் கிடையாது, இருக்கும். ஆனால் அதன் மூலியமாகவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்சியாக இருக்கிற அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக எல்லாமே நடக்கும், நல்லா நடக்கும். பட் என்னென்னா பாதகமும் அங்கே தான் இருக்குது, பாக்கியமும் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது 5ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன், வளர்பிறை சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் வளர்பிறை சந்திரன் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ வளர்பிறை சந்திரன் உட்காந்து அவர் எங்கே பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. 11ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம், அந்த சந்திரன் அங்கே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கு. அப்போ ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் பலன். சரி, அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த வீட்டில் வந்து சந்திரன் அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா
அங்கே குழந்தைகள் குழந்தைகள் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள், பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, ஆன்மீக சந்தனம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இருக்குது. அப்போ குழந்தையும் இருக்குது, அடுத்தது அங்கே அதிர்ஷ்டங்களும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, தெய்வீகம் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, வளர்பிறை சந்திரன். இதே தேய்பிறை சந்திரனா தானே இதெல்லாம் எதுவுமே இருக்காது, நம்பிக்கையே இருக்காது. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒளியாக தான் புரிஞ்சிக்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே பார்த்தீங்கன்னா ஒளியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், பலனும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒளி பொருந்திய சந்திரன் பஞ்சமி திதி தாண்டி சந்திரன் இங்கே இருக்கிறனால அந்த வீட்டில் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை வந்து பண்ணுவார். அப்போ ஆதிபத்தியத்தை யார் பண்ணுவா? குரு பண்ணணும். குரு தசையில் அது நடக்கும். சரி, அது இருக்கட்டும். அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்காங்க? 7ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு. எத்தனை டிகிரி? 28 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி இப்போ செவ்வாய் வந்து இது சனி வந்து அங்கே நீச்சமாயிட்டாரு. சரி, இப்போ இங்கே 7ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அங்கே 7ஆம் வீட்டோட அதிபதி சனி, அவர் நீச்சமாயிருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீட்டோட நீச்சமாயிருக்கிறாரு அப்படின்னாவே அந்த 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அடிப்படும், சுத்தமாக அடிபட்டுரும் அப்படின்னு இருக்காது. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இருக்கும், சுத்தமாக அடிப்படாது. அப்படி இருக்கிறப்ப இங்கே 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் இங்கே அடிப்படும். எப்போ அடிப்படும்? அங்கே சனி தசையில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் காரகத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே நடக்கும். ஆனால் அந்த ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா தசையில் நடக்கும். அப்போ எப்பயுமே ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம் இது ரெண்டு சேர்ந்து தான் நம்மளுக்கு பலன். அப்போ இந்த 7ஆம் வீட்டில் பிரச்சனை. ஏன்னா ராகு அங்கே இருக்குது. எப்பயுமே ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் பண்ணுவார். அந்த வீட்டை கெடுத்து தான் அவரோட பலன் இருக்கும். ராகு எங்கே இருக்கிறாரோ, இப்போ 4ல் இருந்தாக்கா அந்த வீட்டை கெடுப்பார். அப்போ அந்த வீட்டை கெடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அங்கே தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த வீட்டில் இருக்க சுகஸ்தானம் இதெல்லாம் கெடும். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த வீட்டில் ராகு இருக்கு, 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாருன்னா கலத்திர ஸ்தானம், அங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ 1ஆம் வீட்டிலேருந்து அப்படியே ஒன்றா சொல்லிட்டு வரோம். கிரகங்கள் எங்கே இருக்குதோ அந்த வீட்டை மட்டும் அதை பற்றி மட்டும் நம்ம சொல்லலாம். ஏன்னா 12 வீட்டையும் சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்து அந்த செவ்வாயை பற்றி சொல்லியாச்சு. அங்கே சுகஸ்தானங்கள் கொஞ்சம் கெடும், ஆனாலும் செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் அதெல்லாம் வரும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. 5ஆம் வீட்டில் குழந்தைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காரகத்துவத்தில் சந்திரன் வந்து நல்ல விதமாக தான் பண்ணுவார். இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. காரக ரீதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆதிபத்திய ரீதியிலையும் பார்த்திங்கன்னா பெருசாக இங்கே பிரச்சனை வராது. ஆனால் இங்கே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் அங்கே பிரச்சனை பண்ணுவார் குரு தசையில். இப்போ நடப்பு தசாபுக்தி குரு தசை புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அட்டமாதிபதி தசை 5ஆம் வீட்டுக்கு உண்டான தசையும் அவர் தான். அப்போ 5க்கு உடையவர் ப்ளஸ் 8க்கு உடையவர். அப்போ 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை யார் மூலியமாக பண்ணுவார்? சந்திரன் மூலியமாக பண்ணுவார். அப்போனா யார் சந்திரன்றது? இந்த இடத்துல குழந்தைகளை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு உண்டான இடம் இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் மூலியமாக நடக்கும். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி, நான் பிறந்ததுலேருந்து எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இனிமே எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நான் பிறந்ததுலேருந்து எப்படி இருப்பேன் அப்படின்றத வந்து நம்ம இந்த இதை வச்சு நம்ம சொல்லலாம். பிறந்ததுலேருந்து நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்களா? சரி, பிறந்ததுலேருந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, இந்த ஜாதகர் எந்த தசையில் பிறந்தார் அப்படின்னா, இப்போ சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குறாங்க? பூராட நட்சத்திரத்தில் தான் இந்த ஜாதகர் வந்து பிறந்தார்.
பூராடம். இப்போ பூராடம் வந்து எந்த கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூராடம் அப்படின்னாவே பரணி, பூரம், பூராடம் இது மூணும் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரம்? சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகர் சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாரு. இது ஆரம்ப நிலையில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுனால தான் இவ்வளோ இன்னும் ரொம்ப கீழே போய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து சந்திரன் எங்கே இருக்கிறாரோ, அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துறாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் தசையில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த ஜாதகர் சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கிறப்ப இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்கிறாரு. அப்போ 7 வருஷம் இந்த ஜாதகர் வந்து சுக்கிர தசையை அனுபவிச்சிருக்கிறாரு. சுக்கிரன் முடிஞ்சவனா அடுத்தது சூரிய தசை. சூரிய தசையில் இந்த ஜாதகர் வந்து படிச்சிருக்கிறாரு. படிப்பெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்புக்கு உண்டான இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் செவ்வாய் அங்கே 4ஆம் இடத்துல ஒரு தோஷ அமைப்பில் அங்கே இருக்கிறதுனால அங்கே சுகஸ்தானங்கள் கொஞ்சம் கெடும் அப்படின்றதுக்காக அங்கே தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது அந்த இடத்துல படிப்பு சம்மந்தப்பட்டது, அந்த வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக ரொம்ப ப்ராப்ளம் வரும்னா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை வராது. ஆக மொத்தம் அங்கே வந்து பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் வந்து 4க்கு உரியவர் அவர் தான், அங்கே 9க்கு உரியவர் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவரு, பாதகாதிபதியும் அவரு. ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, சர லக்னங்களுக்கு பாதகாதிபதி 11, உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி 7. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதி 9, அதே மாதிரி ஸ்திர லக்னங்களுக்கு மாரகாதிபதி, ஸ்திரத்துக்கு மாரகாதிபதி 3, 8. அப்போ 3ன்றது யார்? சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து மாரகாதிபதி, 8ம் மாரகாதிபதி. அப்போ சுக்கிரனும் குருவும் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எப்பயுமே வந்து அந்த பாதகாதிபதி வந்து பாதக ஸ்தானத்திலேயே வந்து உட்காந்துரு உங்களுக்கு ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா தான் அந்த பாதகத்தை பண்ணுவார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாரு, ஆனால் சுபத்துவன்றது இங்கே கிடையாது, சுபத்துவம் கிடையாது. ஏன்னா இந்த வீட்டில் செவ்வாய் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே பாவத்துவம் ஆயாச்சு. என்ன தான் சனி நீச்சமானாலும் அங்கே சனி இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ பாவத்துவம் எப்பயுமே வந்து பாதகாதிபதி வந்து அதிக சுபத்துவம் ஆகக்கூடாது. அப்போ அதிக சுபத்துவமாக ஆச்சு அப்படின்னாக்கா அதுவும் பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலேயே வந்து அந்த பாதகாதிபதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்து அங்கே அதிக சுபத்துவமாக இருந்தால் தான் அந்த பாதகத்தை பண்ணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்பா ஸ்தானம் 9ஆம் இடத்துல அப்பா ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சனி உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் 4ல் உட்காந்து, ஆக மட்டும் அந்த தோஷம் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவர் சூரிய தசையில் வந்து பெரிய அளவில் வந்து படிச்சிருக்க முடியாது. டபுள் டிகிரி அதுக்கு மேலே இது ரிசர்ச்சு இல்லை டாக்டரு இல்லை இன்ஜினியரு இந்த மாதிரி ஹை லெவலில் போயிருக்க முடியாது. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாக்கா அந்த பூமி சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கணும். அப்போ பூமி அப்படின்னா இது விவசாயமா அக்ரிகல்ச்சரா அப்படின்னு சொன்னாச்சாக்கா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்னாவே உங்களுக்கு சனியும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். இங்கே செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, ஆனால் சுபத்துவம் கிடையாது. அப்படி இருக்கு. இங்கே சுபத்துவமாக இருந்திருந்தாக்கா இந்த ஜாதகர் நல்லா படிச்சிருப்பாரு. அங்கே சுபத்துவம் இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 55% படிச்சிருப்பாரு, ஒரு 50 to 55% படிச்சிருப்பாரு. அதுவும் அந்த படிப்பு செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கும், அந்த பூமி சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகருக்கு வேலைக்கு போகிற அமைப்பு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 50 to 55% இந்த ஜாதகர் படிச்சிருப்பாரு.
சரி, வேலைக்கு உண்டான அமைப்பு இருக்குதா, இல்லை தொழில் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வேலைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னாக்க உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடத்தோட அதிபதி அங்கே நீச்சம் ஆயிட்டாரு. அப்போ அங்கே உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி நல்ல விதமாக இருந்து உங்களுக்கு சுபத்துவமாக இருந்தாக்கா இவர் வேலைக்கு போவார். அடுத்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அடிமை தொழில் செஞ்சு அவங்ககிட்ட வேலைக்கு போய் அதாவது பணம் வந்து சம்பாதிக்கிற பணத்தை கையில் வாங்குவார். சம்பளத்தை அந்த சேலரி வந்து கையில் வாங்குவார். இவர் வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு அதிபதி அங்கே நீச்சம் ஆயிட்டாரு. 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் ஆயிட்டாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. அப்போ 10ஆம் இடத்தை உடனே பார்க்கணும். 10ஆம் இடத்தை பார்த்தாக்க உங்களுக்கு 10ஆம் இடம் சுக்கிரன், அந்த அதிபதி 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே 12ஆம் வீடுன்றது சுக்கிரன் அங்கே இருந்தாலும் சுக்கிரனுக்கு மறைவு 3, 8 இது 2 தான் மறைவு. 6, 12 மறைவு கிடையாது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல விதமாக தான் அங்கே இருக்கிறாரு 12ஆம் வீட்டில். ஆனால் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா சந்திரன் வீடு இல்லையா, அப்போ சந்திரன் வந்து பகை வீடு. ஆனால் அந்த சந்திரன் என்னவா இருக்கிறாரு, அவர் வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் திரிகோணத்தில் வளர்பிறை சந்திரனாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், அடுத்தது இயற்கை சுபருங்க யார், குரு சுக்கிரன், இவங்கெல்லாம் வந்து அந்த 5ஆம் வீட்டில் இருந்தாக்க 5, 9 எல்லாம் இருந்தாக்க திரிகோணத்தில் இருந்தாக்க நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்பிறை சந்திரன் இங்கே திரிகோணத்தில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது, பூமி, இதுக்கு தொழில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த பூமி சம்மந்தப்பட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் தொழில் பண்ணுவார். ஏன்னா செவ்வாய் வந்து இங்கே சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. இங்கே ஆட்சியான செவ்வாய் பாக்கியாதிபதி ப்ளஸ்ஸு பாதகாதிபதி எங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. எங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான இடத்த பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வை இருக்குது அப்படின்னாக்கா அங்கே கொஞ்சம் கெடும், தொழில் கெடும். ஆனால் தொழில் நடக்கும், அங்கே கொஞ்சம் கெடும். ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசையில் பிறந்து 7 வருஷம் சுக்கிரதசை இருக்கிறப்ப அந்த 7 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கார் சுக்கிரதசையை. அடுத்தது சூரிய தசையில் படிச்சிருப்பார். செவ்வாய் தசையில் தொழிலுக்கு வந்துட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டு சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னாரு. அப்போ செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி ஆரம்பத்துலேயே வந்து தொழிலுக்கு வந்துட்டார். அப்போ இவரே வந்து பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலை, அதே மாதிரி வீடு அப்படின்னாவே சுக்கிரன் வந்து அங்கே மறையலை. 12ஆம் வீட்டில் இருந்தாலும் மறையலை. பட் அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சந்திரன் வந்து இங்கே திரிகோணத்தில் வலதுபுறையில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒளி பொருந்திய சந்திரன் இருக்கிறதுனால அங்கே சுக்கிரனுக்கு உண்டான வேலை. அப்போ வீடு கட்டி கொடுக்குற வேலை. எதில் வீடு கட்டுறது, பூமியில். அப்போ பூமி வீடு கட்டும் தொழில். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த இதில் நடக்குது. ஆனால் இந்த சுக்கிரன் வந்து 12ல் இருக்கிறாரு. 12ன்றது என்னது, விரயஸ்தானங்கள் இல்லை, விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உட்காந்துருக்கிறது. அங்கே சுக்கிரன் வந்து விரயஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் உட்காந்துருந்தா சுக்கிரன் என்னென்ன வேலை பண்ணும், தனிச்சிருந்தால் என்னென்ன வேலை பண்ணுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. என்ன பண்ணும், அந்த 12ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொண்டு போவோம். அயன சயன போகஸ்தானம் முடியாது. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் காமம் சம்மந்தப்பட்டது, தொடர்பு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜாதகத்தை வந்து நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப டெப்த்துக்கு போய் சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகத்தை நான் அப்ரூவல் வாங்கலை. நான் பொதுவாக எந்த ஜாதகத்தை போட்டாலும் நான் டேட்டு டைமு அதெல்லாம் நம்ம போடுறதில்ல. ஏன்னா நான் யாருக்குமே அப்ரூவல் வாங்காமல் அப்படியே போட்டுட்ருக்குறேன். அதனால் வந்து ஓரளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டு ஆதிபத்தியம் என்னென்ன, அயன சயன போகம், வெளிநாடு சம்மந்தப்பட்டது. ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு சுபத்துவம் ஆயிடுச்சு. 8, 12 சுபத்துவம். அப்போ 8ஆம் வீட்டு அதிபதியும் குரு அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 8, 12 சுபத்துவம் அப்படின்னாவே உங்களுக்கு வெளி மாநிலம், வெளி ஊர், இந்த மாதிரி. ஏன்னா வெளி மாநிலம், வெளி ஊர் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வெளி ஊருக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது.
ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு வெளி மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னம் ஸ்திர லக்னம். இந்த லக்னம் சிற லக்னம். இதே வந்து சரராசியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளியே போகிறதுக்கு உண்டான அமைப்பு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து என்னதான் சரராசியில் இருந்தாலும், இங்கே வந்து குரு வந்து உபய ராசியில் இருந்தாலும், லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்திர லக்னம். அப்போ ஸ்திர லக்னம்ன்றப்ப அந்த ஜாதகரோட எண்ணங்கள் இதெல்லாம் எண்ணங்கள், செயல்பாடு, சிந்தனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பிலே இருக்கும். ஸ்திரம் அப்படின்னாவே என்னது, இருக்கிற கொஞ்சம் தூரத்தில், அதாவது அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே, வெளி மாநிலம்ன்றது இல்லை, இருக்கிற ஸ்டேட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா வேலையை பார்த்துக்கிறது. உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் மட்டும் வேலையை பார்த்துக்கிறது. வெளி மாநிலம் வெளிநாடு அந்த மாதிரிக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி அந்த ஜாதகர் வந்து கரெக்டு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்தையும் கரெக்டுன்னு சொல்லிட்டாரு அவர். பட் இருந்தாலும் அவருக்கு என்னென்னலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்றத மேலோட்டமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இவர் செவ்வாய் தசையில் தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. செவ்வாய் தசை, செவ்வாய் பக்தியில் தொழில் ஆரம்பித்தாச்சு. செவ்வாய்க்கு அப்புறம் என்னங்க, அதுக்கு முன்னாடி அது சொல்ல மறந்துட்டேன், சூரியனுக்கு அப்புறம் சந்திரன். சந்திர தசையில் சந்திரன் பாருங்கள் எங்கே இருக்கிறாரு, 5ல் இருக்கிறாரு. அவர் பிறந்தது சுக்கிர தசை. சுக்கிரன் முடிஞ்சு சூரியனில் படிச்சிருக்கிறாரு. அடுத்தது அது கம்மியாக படிச்சிருக்காரு. ஏன்னா சூரியன் எங்கே இருக்கிறாரு, உங்களை லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ சூரியன் படிச்சிருக்கிறாரு. என்ன சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கிறாரு, செவ்வாய் சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கிறாரு. எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக படிச்சிருக்காரு. ஏன் கம்மியாக படிச்சிருக்காரு, கேது வந்து அங்கே லக்னத்தில் இருக்கு. அப்போ லக்னன்றது யார், அந்த ஜாதகர். அப்போ ஜாதகர் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு கம்மியாக படிச்சிருக்கிறாரு. கம்மியாக படிச்சிருந்தாலும் அவர் தொழில் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன், சுக்கிரன். சரி, இப்போ சந்திரன் சூரியனில் படிச்சுட்டாரு. சந்திர தசை சுக்கிர பக்தியில். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துலேருந்து எப்படிங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்களா. அப்போ அதுக்கு நம்ம சொல்லணும்ல. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் சுக்கிர பக்தியில் உங்களுக்கு லவ் இந்த மாதிரி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த டேட்டு, இயரு இதெல்லாம் சொல்லி, அந்த மந்த்து, இயர் இதெல்லாம் சொன்னப்போ ஆமாம் சார் அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் காதல் வந்திருக்கு. எப்போ, சந்திரன் அண்டு சுக்கிர பக்தி, சந்திர தசை சுக்கிர பக்தி. அப்போ சந்திரன் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காதல், லவ் இதெல்லாம் வந்து இங்கே இந்த இடமும் உண்டு, 9ஆம் இடமும் உண்டு. ஏன்னா அது வந்து பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துலையும் காதல் சம்மந்தப்பட்டது வரும். இப்போ அந்த இடத்துல வந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஒரு தோஷ அமைப்பில் இருக்கிறார். 2வது அந்த வீட்டில் இருக்கிற சனியும் பார்த்தீங்கன்னா நீச்சம் ஆகிட்டாரு. அங்கே சனி இருக்கிறது அங்கே ஆகாது. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல 5ஆம் இடம், அப்போ காதல் சம்மந்தப்பட்டது அங்கே வந்துச்சு. அப்போ லவ் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திர திசை முடிஞ்ச உடனே இவர் வேலை ஆரம்பிச்சிட்டாரு, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பிஸ்னஸ்ஸு, வீடு கட்டி கொடுக்குற பிஸ்னஸ்ஸு. அவர் படித்த படிப்பிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, தொழில் ஆரம்பித்தாச்சு. அப்போ தொழில் ஆரம்பித்தாச்சு அப்படின்றப்ப அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்ல விதமாக போயிட்டு நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செவ்வாய்க்கு அப்புறம் ராகு தசை. செவ்வாய் ராகு வந்தவொடனே பார்த்திங்கன்னா ராகு தசை இதுக்கு இடையில லவ் உண்டாச்சு. அதுக்கப்புறம் இது தொழில் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மேரேஜெல்லாம் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சு. புரிஞ்சுக்கிட்டிங்களா, குழந்தை பிறந்தாச்சு. அப்போ சந்திர தசையில் வந்து லவ் ஸ்டார்ட் ஆச்சு சுக்கிர பக்தியில். அதுக்கப்புறம் பார்த்திங்க, ஏன் சுக்கிர பக்தி ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே சுக்கிரன் வந்து அங்கே 12க்கு இல்லை 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 12ஆம் இடம்ன்றப்ப அந்த இடத்துல என்னது உங்களுக்கு அந்த வீட்டோட ஆதிபத்தியம் தெரியும் இல்லைங்களா, அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி, ரைட்டு, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனில் வந்து லவ் உண்டாகி செவ்வாயில் வந்து தொழில் ஆரம்பித்து அதிலே மேரேஜ் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு. குழந்தைலாம் பிறந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்கள்லாம் வந்து பெருசாகிட்டாங்க, ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஏஜ் ஆகி போச்சுன்னா இல்லை, ஓரளவுக்கு
அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்கள் ஸ்தானத்தை சொல்லியாச்சு, வேலைக்கு உண்டான இதுவும் படிப்பு சம்மந்தப்பட்டு சொல்லியாச்சு, தொழிலுக்கு உண்டானது என்ன மாதிரி தொழில் அப்படின்றதும் சொல்லியாச்சு. யார் இது பண்ணாத வீடு கட்ட சுக்கிரன் இல்லைங்களா, வீடு கட்டுறது, செவ்வாய் வந்து லேண்டு சம்மந்தப்பட்டது. அப்போ இது ரெண்டும் லிங்க் ஆகிற தொழில். சரி, ரைட்டு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவோம். கலத்திர ஸ்தானம். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்த கெடுத்து தான் பலன் இருக்குது, கெடுத்து தான் பலன். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ராகு இந்த வீட்டில், சனியோட வீட்டில் சனி இங்கே இருக்கிறார் அப்படின்னாவே, நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னாவே, அப்போ இந்த வீடை கெடுக்கணும் அப்படின்னா, இப்போ மேரேஜ் ஆயாச்சு, லவ் பண்ணியாச்சு, மேரேஜ் ஆச்சு, குழந்தைங்க உண்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு செவ்வாய் முடிஞ்சு இல்லைங்களா, இப்போ ராகு வருது. இப்போ ராகு வந்தவுடனே இவங்களுக்கு செவ்வாய் தசையில் பிரச்சனை. கரெக்டாக சொன்னேன். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா இரத்த சம்மந்தப்பட்ட உடல் ரீதியாக நிறையா பிரச்சனை இருக்குது. ஆக மொத்தம் மனசும் பார்த்திங்கனாக்கா ஒரு நிலையாக இருக்காது. இன்னொன்று சொன்னேன், இந்த 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்கிறாரு, சனியோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த சனி செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. இந்த செவ்வாய் வந்து இந்த இங்கே பார்க்குறாரு. அப்போ பாருங்கள், சனி ராகு செவ்வாய் 3 சம்பந்தம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி சம்பந்தம் ஆகிறப்ப லவ்ன்றதை கொடுத்து மேரேஜ் பண்ண வச்சு குழந்தைங்களெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா ராகு தசை வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? மனைவி ஸ்தானம் இல்லைங்களா இது. இப்போ மனைவிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? உடல் ரீதியாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ செவ்வாய் பார்வை இருக்குன்னப்ப உங்களுக்கு ராகு தசை செவ்வாய் புக்தியில் இந்த ஜாதகருக்கு இரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் சார், அப்போ தான் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி கரெக்டாக ராகு முடிஞ்சு அந்த ராகு தசை செவ்வாய் பக்தி ஸ்டார்ட் ஆகனே அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா சாதாரணமாக ஒரு ஃபீவர் தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டக்குன்னு ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து அணுக்களில் வந்து நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதன் மூலியமாக தீராத வியாதி. இப்போ தீராத வியாதி அப்படின்றப்ப உங்களுக்கு இப்போ நடக்கிறது அட்டமாதிபதி தசை. இப்போ நடப்பு தசா பக்தி குரு. அப்போ ராகுல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி, தீராத வியாதி. அங்கே ராகு எப்பயுமே வந்து அடுத்த தசை ராகுல செவ்வாய் லாஸ்ட். அங்கே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அடுத்தது குரு. அப்போ எப்பயுமே வந்து அடுத்ததில் ஒரு பாதகத்தை பண்ணணும், ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முந்தைய புக்தியிலே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது சிம்டம்ஸ் காட்டிடும். அப்போ சிம்டம்ஸ் வந்து எங்கே காட்டுது? ராகு தசை செவ்வாய் புக்தியில் சிம்டம்ஸை காட்டுது. என்ன சிம்டம்ஸ் காட்டுச்சு? ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை காட்டுது. அப்போ அது தீராத வியாதி. ஏன் தீராத வியாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வீட்டோட அதிபதி சனி இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அது சனி எத்தனைக்கு உடையவர்? 6க்கு உடையவர், 7க்கு உடையவர், 6 7க்கு உடையவர். அப்போ 6ஆம் வீட்டை யார் பார்க்குறா? அப்போ நோயின்றது இங்கே இல்லைங்களா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த வீட்டை சுக்கிரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ இந்த வீட்டோடது வீடு வலுப்பெறுது. சுக்கிரனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. சனியோட வீடு. அப்போ 6ஆம் வீடு வலுப்பெறுது. அப்போ அங்கே கடன் நோய் எதிரி வருது. அதே சமயத்தில் அப்படியே அந்த ராகு முடிஞ்ச உடனே டக்குன்னு குரு வருது இல்லைங்களா? குரு தசை குரு பக்தி வருது இல்லையா? அப்போ குரு பக்தி வந்தவுடனே அட்டமாதிபதி தசை. அப்போ அட்டமாதிபதி தசை அப்படின்றப்ப இங்கே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணும். ஏன்னா குரு நேராக இங்கே பார்க்குறாரு. அப்போ அந்த வீட்டு வேலையை பண்ணுது. அப்போ அந்த வீட்டு வேலையை என்ன பண்ணுவார்? கடன் நோயின்ற பேரில் கடனை கொடுத்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் எல்லாம் A to Z எல்லாம் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாமே அங்கே வந்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு
ராகுல வந்து அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன, எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? மனைவி சம்மந்தப்பட்ட, அடுத்தது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட, அடுத்தது அந்த இடத்துல பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் அவங்களால பிரச்சனை, அங்கே பார்ட்னர்ஷிப்புக்கும் இவருக்குமே பிரச்சனை. அடுத்தது சமூகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. அங்கே பார்ட்னர்ஷிப், இப்போ ஒரு தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னாக்கா உடனே அங்கே என்ன ஆகுங்க, அது வந்து பார்த்திங்கனாக்கா சமூகத்தில் பிரச்சனை வரும். இப்போ பிஸ்னஸ்லேயே வந்து ஒருத்தவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னாக்கா அப்போ சம்மந்தப்பட்ட இது யார்? சமூகம், சொசைட்டி. அப்போ சொசைட்டிக்கு இவங்க வந்து நல்ல விதமாக வேலை செஞ்சு கொடுக்கல அப்படின்னாக்கா அங்கே சொசைட்டிலேயும் இவங்களுக்கு கெட்ட பேர், அங்கேயும் பிரச்சனை. இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் 7ஆம் வீட்டோட இடம். 7ஆம் கலத்த ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர்கள் ஸ்தானம், சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் இடம். அப்போ அங்கே 7ஆம் இடத்துல அங்கே ராகு இருக்கிறனால அங்கே கெடுது. ப்ளஸ் மனைவி ஸ்தானம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் பிரச்சனை, இதனால் வியாதி வந்து பிரச்சனை வந்து. அடுத்தது குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே மனைவினாலையும் பிரச்சனை, நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் இது எல்லாத்தையும் பிரச்சனை வந்து உடனே அடுத்தது ஜம்ப் ஆகுது. எதுக்கு? குரு தசைக்கு குரு புக்தி சுயபுக்தியில் போனவொன்னே ஸ்டார்ட் ஆனவொன்னே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை அப்படியே பண்ணுது. அப்போ இங்கே என்ன நடக்குது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே நடக்குது. அப்போ இந்த ஜாதகர் குரு தசை நடக்குது. இந்த ஜாதகர் 7ஆம் இடத்து மூலியமாக ஒரு வியாதியை கொடுத்து அதன் மூலியமாக நிறைய செலவு இழுத்து வைக்குது. யார் செலவு பண்ணுறது? 8ஆம் அதிபதி 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே 2ஆம் வீடுன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த ஜாதகருடைய மூளையை வந்து கெடுக்குது. ஏன்னா அங்கே மூளைக்கு உண்டானவர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு, மன அழுத்தம் பயங்கரமாக வருது. ஏன் அப்படின்னாக்கா மனைவிக்கு தீராத வியாதி வந்துருச்சு, ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. அப்போ அதுக்கு உண்டான செலவுலாம் நிறைய ஆகுது. அப்போ கடன் வாங்க வேண்டியது வருது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னா அட்டமாதிபதி இல்லைங்களா? அட்டமாதிபதி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் பண்ணுவார், நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டார். அது சுயபக்தி வேறு. சுயபக்தியில் சுத்தம். என்னதான் 5ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும், இந்த லக்னத்துக்கு அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலும், இந்த லக்னத்துக்கு செவ்வாய் வந்து அங்கே அதி நண்பராக இருந்தாலும், செவ்வாய் சம்மந்தப்பட்டதுலேயே பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? ரத்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஏன்னா செவ்வாய் பார்வை இங்கே 7ஆம் இடத்துல இருக்குது, அங்கே ராகு இருக்கிறாரு. செவ்வாய், ராகு, சனி 3 சம்பந்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை, குரு புக்தி, இதில் செலவுன்னு கடன் வாங்கி சலிச்சு போய் கடைசியில் வந்து அவங்க மனைவிக்கு உண்டான வியாதியை வந்து முழுசாக குணப்படுத்த முடியாமல் ஒரு ஸ்டேஜில் அந்த ஜாதகருடைய மனைவி காலமாகறாங்க. இதெல்லாம் இப்போ நான் உங்கள்கிட்டலாம் வந்து இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பலனாக அவருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் டெப்த்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கும், என்ன இது எல்லாம் பார்த்திங்கன்னா டெப்த்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சொன்னேன். சரி, எந்த டைமில் அவங்க இறந்துருப்பாங்க அப்படி சொல்லி சொன்னார், கேட்டார். அதையும் வந்து சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் 8ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துகிட்ருக்கு, அட்டமாதிபதி தசை நடந்துகிட்ருக்கு. அப்போ அங்கே குடும்பத்தை வந்து கெடுக்கணும். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? இங்கே. அப்போ இந்த தசையில் பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தசையில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தசையில் இப்போ குரு தசை, குரு புக்தி, இப்போ நடப்பு தசை புக்தி, குரு தசை, குரு புக்தி. இப்போ குரு தசை, குரு புக்தியில் தான் அந்த அம்மா வந்து காலம் ஆகுறாங்க. அப்போ காலம் ஆகுறாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும்? குரு தசை சுயபுக்தியில் ஸ்டார்ட் ஆச்சு, குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு, பலன் எப்படி? 5ஆம் வீட்டின் பலனையும் 8ஆம் வீட்டின் பலனையும் 2ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவாங்க. அப்போ 2ஆம் வீட்டின் வழின்னு என்னது? உடனே வந்து அந்த இடத்துல வந்து பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்றது கிடையாது. 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணணும். இப்போ 8ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது நோயை கொடுக்கணும். அப்போ நோய்க்கு என்ன பண்ணணும்? செலவு. அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம்ன்றது என்ன? தனம், குடும்பம், வாக்கு.
அப்போ அந்த தனம்ன்றது செலவு. அப்போ இதனால் குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே புதன் வாக்காதிபதி புதன். அப்போ அந்த வாக்காதிபதி புதன் அங்கேயே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில முரண்பாடான பேச்சு, இதனால் அது கடன் எதிரி இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு மாதிரி எல்லாமே டோட்டலாகவே மாறுது. ஏன்னா அப்படி தானே பண்ணுவார் 8ஆம் வீட்டு அதிபதி. அப்போ இத்தனைக்கு இந்த லக்னம் எது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு அவர் நண்பராக இருந்தாலும் 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை வேணால் நல்ல விதமாக பண்ணுவார். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை அவர் பண்ணே ஆகணும் இல்லைங்களா? அதனால தான் குரு தசை குரு புக்தி வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை தூக்குறாரு அவர். ஏன் அப்படின்னா குரு வந்து டைரெக்டாக இங்கே 8ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றல இந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணுறாரு. அப்போ 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் கலந்து பண்ணுவார். அப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணுறாரு. ஏன்னா அவர் அதிக தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை முதல்ல பண்ணிவிட்டு தொடர்பு கம்மியாக இருக்கிறது அவர் 2ஆவது பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ 2ஆவது பண்ணுறாங்கன்னா அப்போ அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால் வரும் எல்லாமே. ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே பிரச்சனையை கொடுத்து அங்கே செலவு மனைவிக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் மன அழுத்தம், ஒரு குடும்பமாகவே இல்லாமல் ஒரு நிம்மதி கட்டத்தனமாகவே அப்படியே குரு தசை குரு புக்தி ஃபுல்லாக போச்சு. இப்போ இதை சொல்லிடுறேன். அவர் இது சொன்னாருங்களா, கேட்டார் இல்லையா, மரணம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. ராகு தசை செவ்வாய் பக்தியில் வியாதி ஆரம்பித்து குரு தசை குரு புக்தி அது முடியறதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அது எந்த இயருங்க இருக்கும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி 2021 அந்த மந்த்தை சொன்னேன். அதே மாதிரி மந்த்து சொல்லிவிட்டு 10ஆம் தேதி ஜனவரி 2022க்குள்ளே அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அதே இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டு இந்த அந்த குரு தசை குரு புக்தி ஏன்னா அவர் ரொம்ப இதாக கேட்குறாரு இல்லைங்களா, அதனால் நம்ம கரெக்டாகவே சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் கரெக்டாக நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்த டைம் கரெக்டு. இதில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்னா வந்துச்சுனாக்கா உங்களுக்கு அது கரெக்டான டேட்டு மந்த்து இதெல்லாம் டேட் இல்லை, அந்த மந்த்து இதெல்லாம் கரெக்டாக வராது. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன சொன்னேன், நம்ம கரெக்டாகவே சொல்லிடணும், ரொம்ப டெப்த்தில் போய் சொல்லிடணும் அப்படின்ட்டு அந்தரத்துக்கு போயிட்டேன். அப்போ குரு தசை குரு புக்தி ராகு அந்தரத்துக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022க்குள்ளே அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டு சார் நீங்கள் சொன்னது. 10ஆம் தேதி சொன்னேன் இல்லைங்களா, அவங்க 6ஆம் தேதியாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த நாள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசி பக்கத்தில் இந்த நாளில் அந்த 10ஆம் தேதிக்குள்ளே 6ஆம் தேதி இறந்துருக்காங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னது, நம்ம கணிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதை விடுங்க. காரணம் என்ன, பேஸ் என்னது, அடிப்படை என்ன, இதுக்கு நம்மளோட கணிப்பும் கரெக்டாக இருந்து அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த நேரம், இந்த ஜாதகர் பிறந்த நேரம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன வந்திருந்தா தசாபக்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டுலாம் முன்ன பின்ன தான் வரும், அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. ஓகேங்களா? அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஜாதகத்திலே எடுத்துங்க. என் ஜாதகத்திலேயே எங்கள் அம்மா பிறந்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க அந்த காலத்தில் இல்லைங்களா, எனக்கு கிட்டத்தட்ட 56 வருஷம் முடிய போகுது, அவ்வளோதான். அடுத்த மாதம் 56 வருஷம், எனக்கு 56 வயசு. அப்போ 56 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் அக்யூரேட்டான டைம் கிடையாது. ஏன் அக்யூரேட்டான டைம் கிடையாது அப்படின்னாக்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாட்ச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால் கிளாக் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த டிஜிட்டலும் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. அப்போல்லாம் எலக்ட்ரிக்கலும் இல்லை. அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ்ன்றது கிடையாது அந்த காலத்தில், ஒன்லி மெக்கானிக்கல் வாட்ச் தான்.
அப்போ அந்த மெக்கானிக்கல் வாட்ச்சு நம்ம வந்து அந்த வால் கிளாக் இருக்கும் இல்லைங்களா, அதேமாதிரி அந்த இது டைம் பீஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த டைம் பீஸ்னு வச்சுருப்பாங்க. அதில் அந்த உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும், 2 ரோல் இருக்கும் ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் லூஸ் ஆகி போச்சு அப்படின்னாக்கா ஸ்லோவாக ஓடும். அங்கே ஹாஸ்பிட்டல்லையே இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, டெலிவரி ஆனாலும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமு வால் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரேட்டாக வந்து டைம் வந்து இருக்காது. அங்கேயே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் முன்ன பின்ன ஓடும், இல்லை ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபாஸ்ட்டாக ஓடும். ஏன்னா அப்போல்லாம் இருந்தது மெக்கானிக்கல் வாட்ச்சு. அப்போ மெக்கானிக்கலாக தான் அது ஓடுமே ஒழிய ஆட்டோமேட்டிக்காக ஓடாது. இப்போ ஆட்டோமேட்டிக் இப்போ நிறைய வந்துருச்சு, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸு எல்லாம் டிஜிட்டல் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து டைமில் வந்து ஒரு 10 15 வருஷம், அந்த 20 வருஷத்துக்குள்ளேன்னு வைங்களேன், அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 15 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்லாம் வந்து கரெக்டாக தான் வருது. ஏன்னா வாட்ச் வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து ஓரளவுக்கு இருக்குது. அதனால் நான் பிறந்தப்பலாம் வந்து கரெக்டான நேரம் கிடையாது. அதனால் 1லேருந்து 1:30க்குள்ள அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. நான் கேட்டப்போ இந்த மாதிரி சொன்னாங்க. சொன்னப்போ சரி நம்ம ஆவரேஜாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வச்சேன், 1:15 வச்சுக்கிட்டேன். மத்தியானம் 1:15 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். 1:15 PM சொல்லிட்டு அப்படி வச்சுக்கிட்டு நான் வந்து ஜாதகம் போட்டேன். ஜாதகம் போட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கரெக்டாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக, இப்போ ஆரம்பத்துலேருந்து நடந்த விஷயங்கள் ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக வருது. ஓரளவுக்கு தான் கரெக்டாக வருது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 2019 வந்து எங்கள் அப்பா தவறினார். எங்கள் அப்பா காலமானார். அது ஒரு பெரிய சம்பவம் இல்லைங்களா? அந்த சம்பவம் அவர் கிட்டத்தட்ட 87 வயசில் அவர் வந்து இறந்துருக்கார். அப்போ அந்த புதன் தசை சூரிய புக்தியில் இறந்துருக்காரு. அந்த புதன் தசை சூரிய புக்தியில் அந்த அவர் இறந்த டேட்டுக்கும் நம்ம தசாபக்தியில் வர டேட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. புரியுதுங்களா? கொஞ்சம் வித்தியாசம் வருது. உடனே என்ன பண்ணேன், அப்போ நம்ம பிறந்த நேரம் இது இல்லை, அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த இன்னும் ஒரு 2 3 சம்பவத்தை வந்து அப்போ தான் நான் அனலைஸ் பண்ணுறேன். என் ஜாதகத்தை மற்றவங்க ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என் ஜாதகத்தை வந்து அப்போ தான் வந்து ரொம்ப டெப்த்தில் போய் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ நம்ம டைம் இது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அந்த தசாபக்திக்குள்ளே வந்தால் தான் நம்ம டைம் கரெக்டு. இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அது கரெக்ட் இல்லை. தசாபக்தியில் என்ன டேட்டு வருதோ, இதிலேருந்து ஃப்ரம் டூ எது வருதோ அதுக்குள்ளே வரணும். வரல அப்படின்னோன்னா உடனே என்ன பண்ணால், சரி நம்ம வந்து எங்கள் அம்மாட்ட மறுபடியும் கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக எப்போ நான் சொல்கிறது ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்களேன் கேட்குறேன். கேட்டவொன்னே அவங்க வந்து நான் என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, 1.15க்கு மேலேயா இல்லை 1.15க்குள்ளேயா? ஏன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால் ரொம்ப இதாக கேட்குறேன். இல்லை 1 to 1.15 அப்படின்னாங்க. சரி அப்போ 1.15லேருந்து அப்படியே அட்வான்ஸாக போயிட்டுருந்தேன். அதாவது முன்னாடி போயிட்டுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு 1.15, 1:10, 1:12, 1:10 அப்படியே ஒவ்வொரு நிமிஷமாக தள்ளிட்டு போகிறேன். அப்படியே ஒவ்வொரு நிமிஷமாக தள்ளிட்டு போக பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து எங்கள் அப்பாவோட காலமான அந்த டேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வருது. அது மட்டும் இல்லை, டோட்டலாக லைஃப்பில் நான் உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, நான் பிறந்தப்ப என்ன இது, ஏன்னா எனக்கு பிறந்ததுலேருந்து நான் வந்து 1வது படிக்கக்குள்ளேருந்தே நான் என்னென்ன, அதான் 1வதுனா நான் 5 வயசுன்னு வைங்களேன். 5 வயசுலேருந்து என்னென்ன நடக்குதுன்னு இப்போ கூட அப்படியே ஒரு புக்காக எழுதுவேன். ஒரு சின்ன புக்கு மாதிரி எழுதுவேன். என்னென்ன நடந்துச்சு, என்ன ஏது, A to Z எங்கெங்கே போனேன், என்ன ஏது எல்லாமே A to Z. ஸ்கூலில் படிக்கக்குள்ள என்னென்ன பிரச்சனை, என்னென்ன ஒரு நல்லது கெட்டது எல்லாமே A to Z எல்லாமே எழுதுவேன். அதேமாதிரி கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு இதெல்லாம் எதில் இருந்தோம், எங்கெங்கே போனோம், அதுக்காக எங்கெங்கெல்லாம் போனோம், அதில் வந்து எங்கெங்கெல்லாம் வின் பண்ணோம், எங்கெல்லாம் வந்து இதாகிடுச்சு, இது எல்லா விஷயமும் டோட்டலாக எல்லாம் அந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் வந்து முன்னால் வந்துருச்சு எனக்கு. அந்த 5 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அப்போ நம்ம பிறந்தது என்ன தசையில் பிறந்தோம், அடுத்தடுத்து என்னன்றது எல்லாம் கணிக்க ஆரம்பிச்சிட்டு டைமை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 1 மணிக்கு கொண்டு போனோம் பாருங்கள். 1 மணின்னு போட்டு தசாபக்தி எங்கள் அப்பாவோட டெத்துலேருந்து A to Z எல்லாமே அப்படியே வந்துருச்சு. அப்போ நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவோட காலமான அந்த டேட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா
அந்த 1 மணின்னு போட்டவொன்னா டோட்டலாக எல்லாமே அக்யூரேட்டாக வந்துருச்சு. ஒன்றுமே வந்து அந்த தசாபுக்தி ஃப்ரம் டு டேட்டை வந்து இந்த பக்கமும் போகல, அந்த பக்கமும் போகல. இப்போ ஏற்றமும் இல்லை, குறைவும் இல்லை. இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து இதுக்கெல்லாம் எத்தனை மணி நேரம் ஆச்சு தெரியுங்களா? 8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 8 மணி நேரத்துக்கு மேலே 8 மணி நேரமும் ஏந்திரிக்கல. அந்த இடத்த விட்டு 8 மணி நேரம் சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக அப்படியே அனலைஸ் பண்ணி 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 போட்டு போட்டு பார்த்து அப்புறம் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் வந்து எல்லாம் எழுதி அந்த இந்த விஷயத்த கூட நான் ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் எழுதி எந்தெந்த டைமில் என்ன நடந்துச்சு, நம்ம பிறந்தப்போ 5வது படிக்கிறப்ப என்ன நடந்துச்சு, 6வது படிக்கிறப்ப என்ன நடந்துச்சு, 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது அதுக்கப்புறம் காலேஜ் போனது எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, அங்கே அட்வான்டேஜ் என்ன நடந்துச்சு, டிஸ்அட்வான்டேஜ் என்ன நடந்துச்சு எல்லாமே எழுதி அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனது, எங்கள் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆனது, அங்கே ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்கும், அது இது அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனது, எங்கள் பிள்ளைங்க பிறந்தது, இதெல்லாம் இப்போ எல்லாம் ஏ டு Z எல்லாம் வந்து பார்க்குறப்ப அந்த காமன் நேரம் அப்படி தள்ளி 1 மணிக்கு கரெக்டாக போட்டோம்னா 12:59 12:58 போட்டால் கூட சரி வரல. கரெக்டாக 1 மணி. அதே மாதிரி 1:05 போட்டாலும் சரி வரல, 1:02 போட்டாலும் சரி வரல. 1 மணி கரெக்டாக 1 PM போட்டோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லா இது சம்பவமும் கரெக்டாக வந்துருச்சு. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு டெத்து இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க இவ்வளோ அக்யூரேட்டாக வருது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம்? நம்ம சொல்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, அது ஈஸியாக சொல்லிடலாம். அவங்க கொடுத்த நேரம் கரெக்டான நேரம். அதனால தான் வந்து இந்த பழைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரேட்டான நேரம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு டெத்தில் போய் பார்க்குறேன், ஓகே நம்மளுக்கு விஷயம் தெரியும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு பார்த்தா எல்லாம் கண்டுபிடிச்சேன், ஓகே. இப்போ நம்ம ஃபீல்டில் இல்லாதவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்போ எனக்கு எப்படி வித்தியாசம் வந்துச்சு அது மாதிரி தான் வித்தியாசம் வரும். அதனால் ஒரு 15 to 20 வருஷத்துக்குள்ளே இருக்கிற டைம் தான் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த 7ஆம் வீட்டு இதை வந்து சொல்லியாச்சு. அடுத்தது 8ஆம் வீடும் சொல்லியாச்சு. 8ஆம் வீட்டில் தான் இப்போ அது அட்டமாதிபதி தசை தான் நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போ வந்து அந்த ஜாதகருக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொன்னதில் வந்து அவருக்கு ரொம்ப திருப்தி ஆகிட்டார், ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது லைஃபு அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ நடப்பு தசாபக்தி குரு தசை புதன் புக்தி. இப்போ குருவும் புதனும் இங்கே ஒன்றா உட்காந்துருக்குறாங்க, 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, அட்டமாதிபதி தான், பட் இருந்தாலும் புக்தி மாறி இருக்கு. எப்பயுமே சுய புக்தியில் வந்து நம்மளை வந்து அதாவது எப்பயுமே வந்து இப்போ குரு தசை வருது, அதுக்கு முன்னாடி ராகு தசை கடைசி புக்தி வருது அப்படின்னா அடுத்த தசை வர்றதுக்கு முன்னாடி கடைசி புக்தி அதுக்கு முன்னாடி புக்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுலேயே வந்து நம்மளுக்கு அடுத்த தசை எப்படி இருக்கும் அப்படின்றத சிம்டம்ஸ் காட்டிடும். அந்த கடைசி புக்தி நல்லா இருந்துச்சுன்னு நல்லா சூப்பராக போயிட்டுருச்சு, நல்ல ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, நல்ல சம்பவங்கள்லாம் நடக்குது, அதனால் நம்ம வந்து க்ரோத் ஆகிறோம் அப்படின்னாக்க அடுத்த தசை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்த தசை நல்ல அங்கே தான் உங்களுக்கு கடைசி புக்திலேயே வந்து மனைவிக்கு இங்கே 7ஆம் இடத்துல வந்து பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அங்கேயே சிக்கல் வந்து கிட்டத்தட்ட அவர் செலவு பண்ண இந்த ஜாதகர் வந்து செலவு பண்ணது வந்து நான் அதையும் சொன்னேன், நீங்கள் வந்து நிறைய காசு செலவு பண்ணியிருப்பீங்க, காசு வந்து கடன் பயங்கரமாக வாங்கி நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 1.5 C செலவு பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாரு. 1.5 C அந்த அளவுக்கு கடன் வாங்கி பண்ணியிருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு பார்த்துங்க. அது சொன்ன உடனே சரி, அடுத்தது புதன் பக்தி. அப்போ குருவும் புதனும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க, புதனும் குருவும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ 2ஆம் இடம். அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல புக்தி மாறுது, சுய பக்தி மாறி குரு பக்தி மாறி அடுத்தது புதன் பக்தி வருது. சரி, புதன் இல்லை, குரு முடிஞ்சு அடுத்து சனி முடிஞ்சு அடுத்தது புதன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி குருவில் வந்து நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, சனிலையும் பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பீங்க, சனியிலும் நிம்மதி இருக்காது. அதாவது குருவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஒய்ஃபு சம்மந்தப்பட்டதில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும், ஓகே. அதுக்கப்புறமா தொழில்காரகன் இல்லைங்களா சனி, அவர் நீச்சமாயிட்டார். சனி வந்து தொழில்காரகன், அவர் நீச்சமாயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி புக்தி நல்லா வேலை செய்யாது,
ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டு சார், ரொம்ப கஷ்டமாக. இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் 6 மாதம் 7 மாதமாக தான் நீங்கள் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்குறீங்க. மூச்சே விட்டுருக்குறீங்க, பெருமூச்சில் மூச்சே விட்டுருங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் அப்படியே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படியே என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்படியே திணறிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து நடப்பு தசா புக்தி, குரு தசை புதன் புக்தி. ஃபஸ்ட்டு குரு தசை குரு புக்தி, அடுத்தது குருக்கு அப்புறம் சனி, சனிக்கு அப்புறம் புதன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் ஒரு 6-7 மாதமாக உங்களுக்கு பணம் நீங்கள் சம்பாதிக்கிறது செலவாகாமல் ஓரளவுக்கு சேவ் பண்ணுற மாதிரி வருது. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிற பணத்தை 5ஆம் வீடு யாரை குறிக்குது? 5ஆம் வீடு யாரை குறிக்குது? குழந்தைகளை குறிக்குது. அப்போ குழந்தை அப்படின்னாவே உங்களுக்கு சந்திரன் அந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருடைய குழந்தைங்கள்கிட்ட குழந்தை தான் இந்த ஜாதகருடைய குழந்தை தான் இவருக்கு அம்மா மாதிரி இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மான்றது யார்? சந்திரன், வளர்பிறை சந்திரன். அப்போ இந்த ஜாதகருடைய குழந்தை தான் இப்போ டோட்டலாக அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சு அதை வந்து என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத திங்க் பண்ணி ஒரு அம்மா ஸ்தானத்தில் இந்த குழந்தை வந்து இந்த ஜாதகரோட குழந்தை வந்து அம்மா ஸ்தானத்தில் இருந்து என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அந்த வேலையை வந்து இந்த ஜாதகருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க அந்த கடன்லாம் வாங்கினாங்க இல்லைங்களா, அப்போ இவங்களோட பொருள்லாம் கொஞ்சம் அதை வச்சு பணம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பொருள்லாம் இழந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் மீட்டு எடுத்துருக்குறாங்க. எப்போ? குரு தசை புதன் புக்தியில். அப்போ மூளையை வந்து மறுபடியும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. முந்தி மன அழுத்தத்தில் இருந்துச்சு, அட்டமாதிபதி தசை புக்தியில் வந்து பிரச்சனை வந்துச்சு. இப்போ புக்தி மாறினவொன்னா அவங்க மூளை வந்து பழைய மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் நம்ம கையில் எதுவும் பண்ணோம்னாக்கா சரி வராது. நம்ம கையில் எந்த ஒரு பண விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை தான் அப்படின்னு. அது காரணம் என்ன? கேது. அங்கே லக்னம் வந்து பாவத்துவம், ஏன்னா கேது இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம இதுக்கு வந்து இனிமேல் பணத்தை வச்சுட்டு பண்ணோம்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்து அவங்க வந்து இழந்த பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் கொடுக்குற பணத்தை வச்சு. புரியுதுங்களா? அப்போ 5ஆம் வீடுன்றது குழந்தை. அப்போ குழந்தை இடத்துல யார்? வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன்றப்ப ஒளி பொருந்திய சந்திரன். ஒளி பொருந்திய சந்திரன் வந்து இந்த குடும்பத்தை வந்து அம்மா மாதிரி வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜாதகர் வந்து இப்போ பணம் மட்டும்தான் சம்பாதிப்பார் தொழில் மூலியமாக. செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் ப்ளஸ் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் சேர்ப்பார். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குரு தசை புதன் புக்தியில் இப்போ தான் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆக மொத்தம் ஃப்யூச்சரில் அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் புக்திகள்லாம் மாற பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பலனாக வரும். ஆக மொத்தம் அட்டமாதிபதியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஓரளவுக்கு க்ரோத் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்காது ஒரு சில புக்தியை தவிர அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட வந்து டெப்த்தில் போய் சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிக்கிறேன். அதனால் வந்து ஒன்றும் குரு தசை வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணாலும் 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் பண்ணும். அப்போ 5ஆம் வீட்டு ஆதிபத்தியன்றது என்னது? அதிர்ஷ்டங்கள், குழந்தைகள். அப்போ குழந்தைகள் மூலியமாக தான் இப்போ நடக்குது. ஓகேங்களா? அப்போ குழந்தைகள் மூலியமாக நடக்குது. அதே மாதிரி அங்கே பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்குது, 9ஆம் வீட்டில் இருக்குது. ஆனால் இங்கே 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 5ஆம் வீட்டில் அந்த பூர்வீகம் இதெல்லாம் உங்களுக்கு மெதுவாக வந்து சேரும். ஏன்னா இங்கே பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சனி அங்கே உட்காந்துருக்கனால மெதுவாக வந்து சேரும். இங்கே 5ஆம் வீட்டு இது பார்த்திங்கன்னா வேகமாக வந்துடும். இந்த 5ஆம் வீடுன்றது என்னது? குழந்தைகள் மூலிமா வர குரோத் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்துடும். ஆக வந்து 4ஆம் இடத்துன்றது இந்த ஜாதகருடைய 4ஆம் இடம் என்னது? அங்கே செவ்வாய், அங்கே ஏமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்கும். அப்போ அங்கே வந்து சுகஸ்தானம் அங்கே கெடும். அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல அம்மா சம்மந்தப்பட்ட சந்திரன் இருக்காங்க. அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வரும். இது வந்து கலப்பு பலனாக தான் இருக்கும். ஏன்னா பிரிச்சுக்கும். இந்த வீட்டு ஆதிபத்தியம் அதிக தொடர்பு உடைய வீட்டை வந்து இரு ஆதிபத்தியம் இருக்கிறனால அதிக தொடர்புடையது வந்து முதல்ல பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பலனாக இருக்கும். உங்களுக்கு
பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடி விழுந்தாலும் இப்போ செகண்ட் வர வர கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொன்னான். அப்போ இப்போ நடக்கிற தசையும் புக்தி என்னன்றது சொல்லியாச்சு. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அடுத்து வர தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு தசை முடிஞ்ச உடனே அடுத்து வரை இன்னும் குரு தசைக்கே இவ்வளோ வருஷம் இருக்குது, போதும் ஓகேங்களா. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் சனி தசை இதெல்லாம் சொல்லியாச்சு. பட் அப்படியே சொல்லிக்கிட்டே போனோம்னா கதை சொல்கிற மாதிரி அப்படியே போயிட்டே தான் இருக்கும், டைம் ஓடிக்கிட்டு இருக்கும், வீடியோவோட டைம் அதிகமாயிரும். ஓகே, நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை ஓகே, அடுத்த திசையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்த திசை வந்து சனி திசை. சனி வந்து 6க்கு உடையவர் 7க்கு உடையவர். அப்போ அது வந்து இந்த லக்னத்துக்கு வந்து சனி திசை அவ்வளோ நல்லா இருக்காது ஓகேங்களா. அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப மோசமெல்லாம் ரொம்ப. ஆனால் இங்கே நீச்சம் ஆயிட்டாரு, 6க்கு உடையவர் 7க்கு உடையவர். ஓகே, அப்போ ஆறோட ஆதிபத்தியத்தையும் 7ஓட ஆதிபத்தியத்தையும் இங்கே 9ஆம் வீட்டின் வழியாக பண்ணணும். புரிஞ்சுங்க, இதை மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது சனி தசை எப்படி இருக்குன்னா 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 7ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 9ஆம் வீட்டின் வழியாக செய்யும். இதை மட்டும் புரிஞ்சுங்க. மற்றபடி குரு தசை வந்து எப்படி இருக்குன்றதை இப்போ நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. அடுத்தது 10ஆம் வீடு, தொழிலை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது வந்து 11ஆம் வீடு. இவருக்கு பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்க, இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அங்கே கெட்டு கொஞ்சம் மெதுவாக தான் வரும். ஏன்னா அங்கே சனி வந்து நீச்சம் ஆயிட்டாரு. நீச்சம் ஆனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். அதே மாதிரி இங்கே 10ஆம் இடம் தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் இந்த செவ்வாய் சுக்கிரன் தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் இந்த ஜாதகருக்கு செட் ஆகாது. அதே மாதிரி 11ஆம் வீட்டு அதிபதி புதன், அவர் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, 8ஆம் வீட்டு அதிபதி கூட உட்காந்துருக்கிறாரு, புதன் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 11ஆம் இடம் வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு சந்திர அதியோகத்தில் இங்கே வந்து 11ஆம் வீட்டை பார்த்து அந்த 11ஆம் வீட்டை வலுப்பெறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீடு பாவத்துவம், 11ஆம் வீடு சுபத்துவம். 11ஆம் வீடு சுபத்துவம் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடம் வந்து சுபத்துவமாக வலுத்திருக்கு, 11ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னாவே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் குரு கூட இருக்கிறாரு. ரெண்டாவது பௌர்ணமி சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரன் சொல்லக்கூடாது, வளர்பிறை சந்திரன் சந்திர அதியோகத்தில் வந்து அந்த வீடு வலுப்பெறுது. அப்படி இருக்கிறப்ப 11ஆம் வீடு வலுப்பெற்றா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. 11 எப்பயுமே 7ஆம் வீடு வலு இல்லாமல் 11ஆம் இடம் வலுத்தா அது 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்புக்கு போயிடும். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஓகேவா. நான் ரொம்ப சொல்லலை, ஏன்னா இந்த ஜாதகத்தை நம்ம அப்ரூவல் வாங்கலை, அதனால் ரொம்ப சொல்ல வேண்டாம். அப்போ 11ஆம் இடம் எப்பயுமே 7ஆம் இடம் பாவத்துவம், 11ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து சில தொடர்பு மூலியமாக இன்கம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 8ஆம் வீடு அப்படின்னாலே வெளியே அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஓகேங்களா. வெளிநாடு, வெளி மாநிலம், ஆக மொத்தம் வெளி அப்படின்னாவே வெளி. அப்போ அந்த இடத்துல 11ஆம் இடம் அப்படின்னாவே அந்த இடத்துல அந்த வாழ்க்கை துணை மூலியமாக இன்கம் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதை நான் வந்து லைட்டாக ஒரே இதில் சொல்லிட்டேன், அதை புரிஞ்சுங்க, சான்சஸ் இருக்குது. அடுத்து 12ஆம் இடம் அப்படின்றது என்னது, சுக்கிரன், அந்த வீடு பகை வீடு. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து மறையலைனாலும் அந்த வீடு வந்து பகை வீடு இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி வந்து சந்திரன் வந்து வளர்பிறை அமைப்பில் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சில சிக்கல்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, அயன சயன போகஸ்தானம். அப்போ பார்த்திங்கன்னா சில தொடர்புகள்லாம் அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்லி முடிச்சிடலாம். எதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன், 7ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் 7ஆம் இடம் வந்து பாவத்துவமாக இருந்து 11ஆம் இடம் வலுக்குது, பவராக இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு தான் நான் சொல்கிறது. அடிக்கடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாருக்கெல்லாம் வந்து 7ஆம் இடம் பாவத்துவமாகி 11ஆம் இடம் வந்து வலுத்திருக்கு அப்படின்னா
சின்ன வயசில் மேரேஜ் பண்ணக்கூடாது. இதுக்கு தான் வந்து லேடிஸாக இருந்தால், ஃபீமேலாக இருந்தால் 26 வயசு, 26, 27, 28, 29 வயசில் கூட கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ குடும்பத்து வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா? குடும்பம் வந்து 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து அப்படியே பண்ணுச்சு. அடுத்தது ராகு தசை செவ்வாய் புக்தியில், செவ்வாய் பார்வை சனியோட வீடு. ஆக மொத்தத்தில் அங்கே 3 சனி செவ்வாய் ராகு 3 சம்பந்தம் வந்துருச்சுன்னா அங்கே முடிஞ்சிச்சு. அதில் கரெக்டாக தசை வரணும், தசா புக்தி வரணும். கரெக்டாக பாருங்க, செவ்வாய் புக்தியில் தான் பிரச்சனை. அதே மாதிரி ராகு தசையில் பிரச்சனை, ராகு தசை செவ்வாய் புக்தியில் பிரச்சனை. அடுத்தது குரு, எட்டுக்குடைய குரு வந்து 2ல் உட்காது. அப்போ குடும்பத்தை வந்து கெடுக்குது சுயபக்தியில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக மொத்தம் எப்பயுமே ராகு எங்கே இருக்கிறாரோ, 4ல் இருந்தாலும் சரி 7ல் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை வந்து கெடுத்து அப்புறமா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு பிரச்சனை வந்து, மனைவி இல்லை இல்லைங்களா, அங்கே ப்ராப்ளம் வந்துச்சு. இனிமேல் அவங்க நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மறு ஜாதக ரீதியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பொண்ணு கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. எந்த அமைப்பில் இருக்குது? 2ல் ராகு, 2ல் ராகு. பட் இருந்தாலும் 29 டிகிரி தான். சாரி, சனி வந்து 29 டிகிரி, ராகு வந்து 8 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராகு 2ஆம் வீடு. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல சிக்கல் வரும். 8ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் கேது. ஆனால் குரு பார்வை இருக்குது, உச்ச குரு பார்வை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். உச்ச குருன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட லக்னம் என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் லேடிஸாக இருந்தால் 26, 27, 28, 29 இந்த வயசில் கல்யாணம் பண்ணுங்கள். மேலாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய தசாபக்திலாம் எப்படி, அந்த ஏஜில் எப்படி தசாபக்தி வருதோ 31 ஆக மொத்தம் 30க்கு மேலே 31, 32 அப்படிலாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி 2வது திருமணத்தை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த திருமணத்தையே முதல் திருமணமாக பண்ணிடலாம். அதாவது இந்த நாளை தள்ளணும், அந்த டிலே பண்ணி கல்யாணம் பண்ணால் 2 திருமணம் பண்ணுறதுக்கு பதில் ஒரு திருமணத்தை பண்ணியே டிலே பண்ணி பண்ணுறப்ப ஒரு திருமணத்திலேயே 2வது திருமணம் பண்ண மாதிரி முதல் திருமணத்தையே பண்ணிடலாம். அப்படி பண்ணால் அவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். என்ன அந்த 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 டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகு இதெல்லாம் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுப்பாங்க கல்யாணம் பண்ண சொல்லி. இல்லை அப்படின்னாக்கா மாப்பிள்ளைங்க இல்லைன்னா பொண்ணு இவங்கெல்லாம் வந்து வாலண்டியாக வருவாங்க, நம்மளை ஆசை வார்த்தைகளை சொல்லி இது பண்ணுவாங்க, நம்மளை மைண்டை மாற்றும். ஆனால் அதையெல்லாம் மீறி நம்ம வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்மளோட மைண்ட் செட்டை வந்து அந்த மேரேஜ் இதில் வந்து இல்லாமல் வேறு ஏதாவது படிப்பு விஷயமோ இல்லை கேம்ஸ் விஷயமோ இல்லை வேறு ஏதாவது தொழில் விஷயமோ அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போயிட்டு இருந்தோம். அப்படி இந்த மேரேஜ் விஷயத்தை மட்டும் விட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தள்ளிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சாலும் அங்கே கெட்ட விஷயம் நடக்காது. ஏன்னா அதுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராகுக்கு எது இருந்தாலும் அந்த ஸ்பீடை குறை ஒன்றும் இல்லைங்க. செவ்வாயும் ராகுக்கு எதெல்லாம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அப்போ மெச்சூரிட்டி இல்லைன்னாவே பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த நல்லா மெச்சூர்டாக இருக்கிற மாப்பிள்ளையாக இருக்கட்டும், மெச்சூர்டாக இல்லாத பொண்ணாக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, பையனுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அதே மாதிரி இப்படி மாற்றி கூட வச்சுக்கிங்க, பையனுக்கு மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும், பொண்ணுக்கு வந்து மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாக்கா 2 பேரில் யாருக்காவது மன அழுத்தம் வந்து அங்கே ஏகப்பட்ட சிக்கல் வந்து குடும்பத்தில் பிரச்சனை வரும், இல்லை உடல் ரீதியாக பிரச்சனை வரும், இல்லை மன ரீதியாக பிரச்சனை வரும். அவங்களுடைய கிரக நிலை இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து மேரேஜ் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஜோசியர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜோசியத்தை கொண்டு போய் ஜாதகத்தை கொடுங்க. அவங்க க்ளீனாக சொல்லிடுவாங்க எப்போ கல்யாணம் பண்ணணும் என்ன ஏது எல்லாம். அவங்க சொல்கிறத கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனையே வராது. அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா வரக்கூடிய பொண்ணும் மாப்பிள்ளையே வந்து நல்லா வெயிட்டான இடத்துலேருந்து வருவாங்க, உங்களை மனசை மாற்றுவாங்க. அதுக்கு உண்டான ஜாதக அமைப்பு இருக்கும். நீங்கள் நல்ல விதம் ஸ்ட்ராங்காக திடமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம
கண்டிப்பாக வெல்லலாம். முழுசாக வெல்லலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மேரேஜ் விஷயத்துலையாவது நம்ம வெல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கேன் இல்லைங்களா, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது, என் பையனுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவேன் நான்? நம்ம மைண்ட் செட்டு இதுதான். என்ன ஆனாலும் சரி, ஏன் பொண்ணு நல்ல பெரிய இடத்துலேருந்து வந்தாலும் சரி, சின்ன இடத்துலேருந்து வந்தாலும் சரி, அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து பெரிய இடத்துலேருந்து வந்தாலும் சரி, சின்ன இடத்துல வந்தா அதை பற்றிலாம் கவலையே இல்லை. நீ என்ன சின்ன இடத்துல வந்தான்னா பெரிய இடத்துல வந்தான்னா மேரேஜ் இப்போ இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒன்று படிக்கிற விஷயத்துலையோ, இல்லை தொழில் விஷயத்துலையோ, இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலையோ, இல்லை ஸ்போர்ட்ஸு, இல்லை கேம்ஸு, இந்த மாதிரி விஷயத்துலையோ ஒரு 3 வருஷம் 2 வருஷம் காலத்தை வந்து கடத்திட்டிங்கன்னா பெரிய ஒரு ஆபத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அந்த யார் இருக்கிறவங்க, ராகு கேது இருக்கிறவங்க, ராகு கேது இல்லை ப்ளஸ்ஸு செவ்வா, இந்த ஜாதகருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு? இந்த ஜாதகருக்கு இப்படிலாம் நடக்கணும்னு இருக்குது அது, பட் இருந்தாலும் ஏன் நடந்துச்சு? இந்த செவ்வாய் தோஷம். அப்போ சுகஸ்தானத்தை கெடுக்கணும், சுகமாக இருக்கிறத கெடுக்கணும். ஆக மொத்தம் இந்த ஜாதகர் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னத்தில் கேது அப்படின்னப்ப ஒரு பற்றற்ற நிலை. அவர் எப்பயுமே வந்து பற்றற்ற நிலையில் தான் இருப்பார். எவ்வளோ கோடி கோடியாக பணம் வந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தாலும் சரி, கேது இருக்கிறனால ஒரு பற்றற்ற நிலை. அப்படி இருக்கிறப்ப செவ்வாவும் இருக்குது தோஷம், சுகஸ்தானம் கெடணும் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த சுகஸ்தானம் கெட்டு அங்கே லக்னன்றது இந்த ஜாதகன்றப்ப அங்கே ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறாரு. அப்போ எப்பயுமே ஒரு ஜாதகர் வந்து விரக்தி நிலையில் இருக்கிறாரு, ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த கேது செவ்வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தப்பட்டிருக்கும். ராகு இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது தோஷம் என்ற அமைப்பில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் கொண்டு கொடுத்து அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக கேட்டிங்கனாக்கா அவங்க கரெக்டாக எப்போ பண்ணணும் என்ன இதுன்றது சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லதை நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்கள் கேட்காம போகிறனால தான் பிரச்சனை வந்து கடைசியில் பிள்ளைங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து லைஃப்பில் வந்து மறுபடியும் இன்னொரு திருமணம் பண்ணுறது, ஏகப்பட்ட கோர்ட்டு கச்சேரி கேஸு இதெல்லாம் போயிட்டு ஏகப்பட்ட மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அதுக்கப்புறமா தசை புத்தி இதெல்லாம் மாறி அப்புறமா நீங்கள் திருந்தி வர்றதை விட நீங்கள் ஜோசியர் சொல்கிறத வந்து நல்லா கேட்டிங்கனாக்கா இந்த கோர்ட்டுக்கு போகிறது, இந்த பிரிவினை வர்றது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, இல்லை வந்து ஆளே இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னாக்கா அவங்கவுங்களோட குழந்தைங்களை வந்து காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அப்படின்றாங்க இல்லைங்களா, அவங்கவுங்க குழந்தை நல்லா இருக்கணும்னாக்கா இந்த இடையில வர வந்து நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க தசையில் வந்து அவங்கவுங்களோட ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை அமைச்சு நீங்கள் லேட்டானாலும் அமைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க நல்ல விதமாக நல்லபடியாக சந்தோஷமாக லேட்டாக மேரேஜ் பண்ணாலும் சந்தோஷமாக வாழ்வாங்க. திருப்பியும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு நம்ம சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பலன் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து சும்மா மேலோட்டமாக அவர் என்ன கேட்டார், பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, அதாவது முன்னாடி எனக்கு பிறந்ததுலேருந்து என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்ம ஓரளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன். பட் அவர்கிட்ட வந்து ரொம்ப டெப்த்தில் போய் ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை, நாளைக்கு வந்து பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். ஆக மொத்தம் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் போகி பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாளை பொங்கல் திருநாள் நல்ல விதமாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். அதே மாதிரி அடுத்த நாள் மாட்டுப்பொங்கலையும் சிறப்பாக கொண்டாட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன், நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல், அதையும் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன், வாழ்த்துறேன், நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல்
இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த ஊர்லலாம் ஜல்லிக்கட்டு திருவிழா பெரிய அளவில் நடக்கும். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும். முக்கியமாக நம்ம பிரபலமாக பேசப்படுறது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் எச்சரிக்கையுடன் மாடுகளை பிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ரிகாஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மாடு பிடிக்கிறோம், அந்த வேகத்தில் அந்த ஏஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் துடிப்பாக எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அதே சமயத்தில் உயிர் நம்மளுது, உடம்பு நம்மளுது. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல விதமாக இந்த பொங்கல் பண்டிகையை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.